மதுரையில் டே 2 என்ன பண்ணோம் அப்படின்னா, டே 1 வந்துட்டு நாங்கள் அப்படியே வீட்லேயே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம். டே 2 வந்து காலையில் சீக்கிரமாக தோசை சுட்டு கொடுத்துட்டாங்க. அதை சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்டோட அக்காவோட குலதெய்வ கோயிலுக்கு வந்து போயிட்டோம். அந்த கோயிலுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி பாலம் இருந்துச்சு. அது ஃபுல்லாகவே தண்ணி நின்றுட்டே தான் இருந்துச்சு. எப்பவுமே இந்த மாதிரி தான் தண்ணி நிற்கும். வெயிலாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, குளிராக இருந்தாலும் சரி அப்படின்னாங்க. அந்த இடம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா சரியான சர்ப்ரைஸ். ஏன்னா இப்படி ஒரு விருந்து கொடுப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நாங்கள் ஒரு ரிலேட்டிவ் அக்கா வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம்னு சொல்லிட்டு போன வீடியோவில் சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து என் ஹஸ்பண்டுக்கு ஒரு முறையில் அக்கா தான் ஆகுறாங்க. அவங்க ஆல்ரெடி விழுந்து கவனிச்சாங்க. இதில் வந்து இப்படி ஒரு விருந்து கொடுத்தது வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. பிரியாணி, அதுக்கப்புறம் மட்டன், சிக்கன், அதுக்கப்புறம் நெய் சோறு, இந்த மாதிரி செம்மையாக செஞ்சு மிரட்டிட்டாங்க. அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. டே 3 என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாய்.